வணக்கம். ஆன்மீக செய்திகள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோயில்களில் விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவ வழிபாட்டில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் புளியரம்பாறை ஸ்ரீ ஆயிரம் வில்லி பகவதி அம்மன் கோயில் தேர் திருவிழா நேற்று முன்தினம் அதிகாலை 5 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. காலை 9 மணிக்கு கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து காலை 11:30 மணிக்கு பெரிய வீடு வண்ணாரக்குடியிலிருந்து புறப்பட்ட இளநீர் பூங்குழல் தாலிப்பொலி ஊர்வலத்துடன் கோயிலை வந்தடைந்தது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மத்திய பூஜையை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை 6 மணிக்கு தீபாராதனை, அத்தாழ பூஜைகள் நடைபெற்றன. நேற்று காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம் மற்றும் அருள்வாக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இரவு 7:30 மணிக்கு மட்டம் மாரியம்மன் கோயிலில் இருந்து செண்டை மேளம், பழங்குடியினர் பாரம்பரியம் இசையுடன் தேர் ஊர்வலம் துவங்கியது. ஊர்வலத்தில் குழந்தைகள், பெண்கள் தாளப்பொலி ஏந்தி பங்கேற்றனர். ஊர்வலம் மரப்பாலம் புளியம்பாறை வழியாக கோயிலை சென்றடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடந்தது. இன்று காலை 7 மணிக்கு உஷ பூஜையுடன் விழா நிறைவு பெற்றது. ஏற்பாடுகளை கோயில் கமிட்டி மற்றும் ஊர் மக்கள் செய்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சுவேத நதி கரைப்பகுதியில் காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் மகா சிவராத்திரியையொட்டி 4 கால பூஜை நடந்தது. பள்ளி மாணவிகள் 11 பேர் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 15 சிவ நடனங்கள் நடைபெற்றன. ஒவ்வொரு கால பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு சிவப்பு அரிசி கஞ்சி, சுக்கு காஃபி பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோயிலில் 4 கால பூஜைகள் விடிய விடிய நடைபெற்றன. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசித்தனர். திருப்பூர் ஈஸ்வரன் கோயிலில் சிவராத்திரியையொட்டி சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தார்கள். அன்னதானம் வழங்கப்பட்டது. வாங்க, அது மட்டும் இல்லைங்க.
கோவை PK புதூர் KPR காலனி பகுதியில் 11வது ஆண்டாக மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் பாட்டும் கதையும் களை கட்டியது. சத்யாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலில் இருந்து பூவிளக்கு தாளம் ஏந்தி ஊர்வலம் புறப்பட்டது. இந்த ஊர்வலம் ராமானுஜ நகர் வழியாக KPR காலனி ஸ்ரீ சாந்தி விநாயகர் கோயில் வந்தடைந்தது. தொடர்ந்து சாமிநாதன் கண்ணப்பன் குழுவினரின் ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மனின் பிறப்பு குறித்தான பாட்டும் கதையும் நடைபெற்றது. சிலப்பதிகாரத்தில் போற்றப்படும் கண்ணகி மலையாள மொழி பேசும் மக்களின் குலதெய்வமாக ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மனாக வழிபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விடிய விடிய அம்மனின் பாட்டும் கதையும் கேட்டு பக்தியுடன் வழிபட்டனர். கோவை சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சுடுகாட்டு மண்ணில் மாசாணியம்மன் சிலை செய்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பம்பை உடுக்க இசைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் இருந்து மயானத்திற்கு வந்த பூசாரி மாசாணி அம்மனை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடி பூஜை நடத்தினார். தொடர்ந்து மாசாணி அம்மனின் இருதய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மனித எலும்பை வாயில் கடித்தபடி ஆக்ரோஷமாக நடனமாடினார். நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயிலில் மாசிமக சிவராத்திரி விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழா வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் இந்த கோயிலை குலதெய்வமாக வழிபடுவது ஐதீகம். கோபுரமே இல்லாத கோயிலில் அனைத்து கதவுக்கே பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். சிவராத்திரியையொட்டி நேற்று மஞ்சளாறு ஆற்றில் காமாட்சி அம்மனின் ஓலைப்பெட்டியில் குழந்தையாக மிதந்து வந்த ஐதீகம் நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் அறங்காவலர்கள் மற்றும் பரம்பரை பூசாரிகள் ஒன்று சேர்ந்து ஆற்றில் காமாட்சியம்மன் திருவுருவாட்சியை மலர்களால் அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்து கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தும் செங்கரும்பு கட்டுகளை காணிக்கையாக கொடுத்து இரவு முழுவதும் வழிபாடு நடத்தினர்.
மாவட்டம் பெரியகுளம் தென்கரை திரௌபதி அம்மன் கோயிலில் சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக திரௌபதி அம்மன் கோயிலுக்கு கரகமாடிய பக்தர்கள் ஊர்வலமாக மீனாட்சி அம்மன் கோயில் சென்றனர். பூசாரி கரகத்தை தலையில் வைத்து கைகளால் பிடிக்காமல் வந்து கோயிலின் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் இறக்கினார். சுவாமி கரகம் இறங்கியதும் பெரியகுளம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேனி, தாமரைக்குளம், அல்லிநகரம், வெடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 10 மணி முதல் அதிகாலை வரை 4 கால பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான சிவனடியார்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருச்சி அரியமங்கலத்தில் ஜெய் அகோர காளி கோயில் உள்ளது. இங்கு காசியில் அகோரியாக இருந்த அகோரி குருமணிகண்டன் சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவு பூஜைகள் நடத்தினார். உடல் முழுக்க திருநீர் மற்றும் சாம்பலை பூசிக்கொண்டு அகோர காளி மற்றும் ஜெய் அஷ்ட காலபைரவர் முன்பு அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் அகோரி குரு தலைமையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அகோரிகள் மேளம் அடித்தும் சங்கொலி எழுப்பி அரஹர மகாதேவ் என முழக்கமிட்டு தீபாராதனை காட்டினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். மகா சிவராத்திரியையொட்டி மதுரை அழகர் கோயில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு மாவட்டங்களில் வந்திருந்த திரளான பக்தர்கள் வழிபட்டனர். பக்தர்கள் முன்னதாக அழகர் கோவில் மலை மீது அமைந்திருக்கும் ராக்காய் அம்மன் கோயில் நூபர கங்கையில் புனித நீராடினர். பின்னர் சோலைமலை மண்டபம் முருகன், அழகர் மலையான், 18ஆம் படி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள குலதெய்வம் தெரியாதவர்கள் இங்கு வந்து குலதெய்வ வழிபாடு நடத்தினர்.
தேனி சமதர்மபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் உண்ணாமலை அம்பிகா உடனுரை அண்ணாமலையார் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இரவு 4 கால பூஜையில் தடி சன்னதியில் லிங்க வடிவில் அருள் பாலிக்கும் சிவபெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். வண்ணமலர் மற்றும் ருத்ராட்ச மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயில் பெரியநாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் கோயிலில் சிவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை விடிய விடிய பெருவுடையாருக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் 4 கால சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் சுவாமி அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சரக்கொன்றைநாதர், பஞ்சமுக லிங்கம் உள்ளிட்ட லிங்கங்களுக்கு பால், தேன், தயிர் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. 500 கிலோ அரிசியில் சிவன் உருவம் தத்ரூபமாக வரையப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு அனந்தீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. இங்கு வழிபடுவோருக்கு நாகதோஷம், ராகுகேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் நீங்குவதாக ஐதீகம். இரவு முழுவதும் சதுர்வேதி நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருக்கரவாசல் ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு தியாகராஜ சுவாமி மற்றும் கண்ணாயிரநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. கோயில் திருக்குளம், கோயில் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் 18,008 நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டது. சந்திரசேகர் சுவாமி மற்றும் கைலாச நாயகி அம்பாளுக்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்தனர். சுவாமியை சுற்றிலும் ரூபாய் நோட்டுகளால் தோரணம் அமைக்கப்பட்டது. பக்தர்கள் வியப்புடன் கண்டு களித்தனர். பண அலங்காரத்திற்கு முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். யாருதே வாயை திறந்து கேள. நான் தான் சாப்பிடல, நீ சாப்பிட்டு இல்ல, தம்பா தானே இருக்க. என்னோடதுன்னு சொல்லலாம்ல. புதுச்சேரி காரைக்கால் திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதிகாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. தங்க ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் எழுந்தருளினர். பின்னர் வீதியுலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றார். கும்பகோணம் திரு நாகேஸ்வரத்தில் பிறையணி அம்மன் சமேத நாகநாத சுவாமி கோவிலில் சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித நீர் நிரப்பிய கடங்களை சுவாமி அம்பாளாக ஸ்தாபித்த 1008 வலம்புரி சங்குகளை நெல்மணிகள் மீது வைத்த சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க விசேஷ ஹோமம் நடைபெற்றது. நாகநாத சுவாமிக்கு பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் மற்றும் 1008 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. கலச நீரால் சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
देवस्य